ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நான் இன்றைக்கி கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் உண்மையாகவே நல்லாயிருக்கு. அதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காளான் ஆட் பண்ணி கொஞ்சமாக மிளகாத்தூள், கறி மசால், பிரியாணி மசால் மட்டும் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா காளான்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்து அதுலேயே காளான் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, நான் இன்றைக்கி நார்மல் பொன்னி அரிசியில் செஞ்சுருக்கனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு செஞ்சுருக்கேன். ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட காளான் பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.